ராயன் படத்தின் கதை இதுதானா? இணையத்தில் கசிந்த தகவல், குழப்பத்தில் படக்குழு. நடிகர் தனுஷ் எழுதி இயக்கியுள்ள ராயன் படம் ஜூலை 26ஆம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இத்திரைப்படத்தின் கதை குறித்து இணையத்தில் தகவல் வெளியாகியுள்ளதால் படக்குழு மிகுந்த அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவரான தனுஷ் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். இந்த படத்தை தொடர்ந்து பல வெற்றி படத்தில் நடித்த தனுஷ் பாப்பாண்டி என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். ராஜ்கிரண், ரேவதி, தனுஷ், மடோனா செபஸ்டியன் ஆகியோர் நடித்திருந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தை தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்திய தனுஷ் அடுத்ததாக ராயன் என்ற படத்தை இயக்கி நடித்துள்ளார். அவரின் 50வது படம் அவரின் ரசிகர்களால் கொண்டாடப்படும் படங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. இப்படத்தில் தனுஷுடன் வரலட்சுமி சரத்குமார், பிரகாஷ் ராஜ், SJ சூர்யா, செல்வராகவன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷான், அபர்ணா பாலமுரளி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ராயன் படத்திலிருந்து வெளியான அடங்காத அசுரன் பாடலும், வாட்டர் பாக்கெட் பாடலும், ராயன் ரம்பல் பாடலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. குறிப்பாக வாட்டர் பாக்கெட் பாடல் ரசிகர்களின் மோஸ்ட் ஃபேவரைட் பாடலாக அமைந்தது. கானா பாடல் வடிவில் அமைந்த இந்த பாடல் மக்கள் மத்தியில் எளிதில் சென்றடைந்தது. இசை வெளியீட்டு விழாவின் போது அடங்காத அசுரன் பாடலை தனுஷ் மற்றும் ரகுமான் பாடினார்கள். இந்த நிலையில் ராயன் படத்தின் கதை குறித்து இணையத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தனுஷ் வில்லன் ஏரியாவில் தனது சகோதரர்கள், சகோதரிகளை வைத்து ஒரு ஹோட்டலை அமைதியாக நடத்தி கொண்டு வருகிறார். இப்படி அமைதி வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போதுதான் தனுஷ் ஹோட்டலை மட்டும் நடத்தவில்லை, யாருக்கும் தெரியாமல் வில்லன்கள் குறித்த தகவலை போலீசுக்கு தெரிவிக்கும் போலீஸ் இன்ஃபார்மராக இருக்கிறார். இந்த விஷயத்தில் வில்லனுக்கு தெரிய வர அவரை குடும்பத்தோடு தீர்த்து கட்ட வில்லன் திட்டம் போட தனுஷ் தனது சகோதரர்களை வைத்து எப்படி வில்லன்களை எதிர்த்தார் என்பதுதான் ராயன் படத்தின் அட்டகாசமான கதையாம். போலீஸ், ரவுடி என இரண்டுமே இல்லாமல் ஒரு மிரட்டலான கேரக்டரில் தனுஷ் நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. லீக்கான படத்தின் கதையால் படக்குழு அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது.